2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரிசார்ட் வெஜ் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், வெஜ் மோமோஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. நம்ம அரைச்சிருக்கிற மிளகு, ஜீரகம், தனியா பொடி அப்படியே சேர்த்துருங்க. கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா, கோஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை திருகிருக்கேன், அப்படியே சேர்த்துடலாம். காய் நல்லா வதங்கிருக்கு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். காய் நல்லா வதங்கிருக்கு. ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த காய்க்கு தகுந்த தூள் கார மிளகாத்தூள் வேண்டான்னா பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காய் நல்லா சுருங்க வதங்கிருக்கு பாருங்கள். எவ்வளோ நிறைய இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக வதங்கி ஃபைனலாக கரம் மசாலா பொடி நம்ம சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மைதா மாவு தான் எடுத்துருக்கேன். 1 கப்பு. இந்த மாவுக்கு தகுந்த தூள் 1 டீஸ்பூன் எண்ணெய். நல்லா கையால் கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு, பூரி மாவு ரெடி பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நார்மல் வாட்டர் தான். நல்லா கலந்துருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன். அப்படியே மூடி வைங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. தேவையான அளவுக்கு சின்ன உருண்டையாக எடுத்து பூரி மாவு எப்படி நம்ம திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன உருண்டையாக எடுத்து இந்த அளவுக்கு தட்டி வைக்கலாம் பாருங்கள். இது மாதிரி கப்பு மூடி இருந்தாக்கா ரவுண்டு ஷேப்பில் நம்ம மசாலாவை இப்போ உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ரெடியாக இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்கிற அளவு பொறுத்து தான் இருக்குது. நான் சின்னதாகவே போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
இது லைட்டாக வச்சுடுங்க. அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரே டைமில் இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த வரைக்க நம்ம ரெடி பண்ண மோமோஸ் எடுத்து வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது ஒன்றில் மட்டும்தான் நல்லா ஃபினிஷிங் பண்ணலை. அது உள்ளே வச்ச மசாலா வெளியில் வந்துடுது பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூடு ஆறினோடனே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். பாருங்கள், வெஜ்ஜி மோமோஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லிக்கு தான் நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சாக்கா இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் சட்னி. சாப்பிட்றதுக்கு நல்ல காரமாக இருக்குது. காரம் வச்சா தான் சட்னியுடைய டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காய், சின்ன சைஸு தேங்காய் திருக்கி எடுத்து வச்சுக்கேன். இங்கே பாருங்கள், 2 கைப்பிடி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கணும். வேர்க்கடலை 2 கைப்பிடி எடுத்துருந்தோம். பொட்டுக்கடலை 3 கைப்பிடி எடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நல்லா காரம் வச்சா சட்னி நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் வந்து வதக்கிட்டு சேர்த்து அரைச்சிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைக்கிற பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இப்போ தண்ணி விட்டுடலாம். நம்ம சட்னி அரைக்கிற பதத்துக்கு அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் பாருங்கள். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 3/4 டீஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய் தாளிச்சதை கொண்டு வந்து சட்னியில் அப்படியே கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.